பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான பணிப்போர் எரிமலையாக வெடித்துள்ளது. இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டிய அன்புமணி தான் தலைவர் என பகிரங்கமாக பிரகடனம் செய்துள்ளார். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன். உலகத்தில் நான் ரொம்ப நேசிக்கிறது எங்கள் அம்மா தான். சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாம். சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. முந்தைய நாளில் கட்சியின் நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸ் சொந்த தாயை பாட்டிலால் அன்புமணி தாக்க முயற்சித்தது உட்பட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இத்தகைய பரபரப்பான சூழலில் சென்னை பனையூரில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அன்புமணி. அன்புமணியின் பலத்தை நிரூபிக்கும் விதமாக அமைந்த இந்த முதற் கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 22 பேர் கலந்து கொண்டனர். அப்போது பாமக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் நடைமுறைகளை தொடங்கி வைத்த அன்புமணி தனது புதுப்பித்த அட்டையை பெற்றுக் கொண்டார். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை புதுப்பித்து கொடுக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி, அன்புதான் நிரந்தரம் என்றார். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போவாது. அன்புமணி மீது ராமதாஸ் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்த நிலையில் அவர் காட்டிய வழியில் பயணிப்போம் என்று உறுதியளித்தார் அன்புமணி. நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள், வழிகாட்டுதல், சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் நடைபெற்ற கூட்டத்தில் மேடையில் பேசிய அன்புமணி, வாழ்க்கையில் பல சோதனைகள், அவமானங்களை கடந்து வந்திருப்பதாக கூறி கண்கலங்கினார். என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யணும், அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் சுமந்திருக்கிறேன். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இதனிடையே தாய் மீதே அன்புமணி பாட்டில் வீசியதாக கூறிய ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். உலகத்தில் நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். பாமகவில் எந்த ஒரு நிர்வாகியையும் நீக்க பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாக கூறிய அன்புமணி, நிர்வாகிகள் யாரையாவது நீக்கினால் அடுத்த 5 நிமிடங்களில் புதிய நியமன கடிதத்தை வழங்குவேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாம் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவோம், சரிப்படுத்திடுவேன். நீ தான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலாளர், நீ தான். உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். இந்த சூழலில் ராமதாஸின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே அக்கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.